யூடியூப் சேனல்ல சேஞ்ச் பண்ணிச்சின்னு கூட சொல்லலாம். ஸ்கூல்ல போய் என்ன படிப்பீங்க? கோலத்தை இப்பதான் பாக்குறேன் நானு. அந்த யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தது. தேங்காய் ஓடுல இருந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு. ருசி பிடிச்சிட்டாரு அவரு. என்ன முத வேலையா கோலம் போடுறதா? ஆமா சரி. காலையில் இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் கோலமா கோலம் போட்டு இருக்கேன். காலையிலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து கோலம் போட்டுட்டு இருக்கோம். தண்ணிலாம் தெளிச்சு சாணி கரைச்சி கோலம் போட்டுருக்கேன். சாணி தெளிச்சியா? ஆமா. ஓஹோ. இங்க வந்து மாடுலாம் நிறைய இருந்தாலும் இங்க சாணி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேத்துலாம் சாணி காய்ச்சி போல தண்ணி தான் போட்ட. நீங்க வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால சாணி காய்ச்சி தண்ணி தெளிச்சாலே போதும். எதுக்கு சாணி எல்லாம் கரைச்சி போடுறேன்? தண்ணி தெளிச்சா போதும். அப்புறம் வில்லேஜ் எல்லாம் சாணி காய்ச்சி போடுறாங்க. சரி சரி. அதுக்கு ஏதாவது இருக்கு பேபி. கிருமி நாசினி பேபி அது. அதுக்காக தான். அப்ப என்ன சங்கீதா கோலம் இது? இப்படி ஒரு கோலத்தை இப்பதான் பாக்குறேன் நானு. நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. வித்தியாசமா இருக்குதுன்னு பாக்குறேன். வித்தியாசமா போடணும் பேபி. நீ ஏன் தயாரிச்சுடா? நானே தயாரிச்சல. வரும்போது ஜாக்கி அக்கா வீட்டை பார்த்தேன். அப்படியா? பக்கத்து வீட்டுல இந்த கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகா போட்டுருந்தாங்க. அதுக்கு அப்படியே வரும்போது காப்பி வச்சுட்டு வந்து இங்க போட்டேன் நான். அதான் வந்து நீ அழகா போடல. வீடு தூரமா இருக்குது இல்ல, அதனால இப்ப நம்ம வாசல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். சரி சரி. கலரு கொடுத்தது ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் அவுட்லைன் எல்லாம் கொடுக்கல. அதுக்குள்ள நீ பாத்துட்ட. சரி சரி. மண் தரையில போட்டிருக்கேன். வேற இழுத்துக்குது கலர். கோலம் போட்டேன்னா அந்த ஈரப்பதம் மண்ணோட ஈரம் இருக்குல்ல, அது கலர் வந்து உறிஞ்சி அப்படியே வந்து உட்காந்துருக்கு. சரி சரி. ஏதாவது சொல்லு. கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி சமாளிக்க. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோலம் போட்டாச்சு. அழகா வந்து கோலம் கலர் நிறைய இல்ல, அதனால ரெண்டு கலர் செஞ்சா. அதான் ஒரு பூல ஒரு கலர் போடல, அதே எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இல்லைன்னா வந்து வேற வேற கலர் போட்டு இன்னும் அழகு படுத்திருப்பேன். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்திருக்காரு, அப்புறம் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இப்போ கண்டினியூஸா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவே காணோம். பாப்பா எங்க நிறைய பேர் எப்பவுமே வந்து மாமா கூட தான் இருக்காரு. அப்பா வந்து என்னைக்கு வந்தாரு? அவர் வந்து ஆமா ஒரு வாரம் ஆயிடுச்சு. அப்பா வீட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்தாரு. இங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கே பார்த்துட்டு அப்படியே வீட்லயே தான் இருக்காரு. அப்பா வந்து ஒரு வாரம் அவர் ஜாலியா தான் இருக்காரு. ஜஸ்விதா ஸ்கூலுக்கு போனா வச்சுங்களா ஜாலியா போறா. ஒரு நாள் அழுதுட்டே போறா. தாத்தா ஆயா கிட்ட போகணும் ஆயான்ட்டு. தாத்தா நான் இங்கே வரேன், தாத்தா நீ வான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு எங்க அப்பாவெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி அனுப்பணும். போலாமா? போலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேபி வந்து பாத்தீங்கன்னா காலையிலே மெத்திக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தேங்காய்லாம் வீணா போயிடும்ல. நம்ம தேங்காய் உடைச்சு காய வச்சிருந்தோம். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை வந்து உள்ள தேங்காய் ஓடுல இருந்து தனித்தனியா எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு போய் எண்ணெய் ஆடிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஆடுற அளவுக்கு காஞ்சிட்டா போதும், அவ்வளவுதான். எண்ணெய் ஆடுற அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. வெளியே ஓடு தானா வரும்னு பார்த்தா வரவே இல்லை. கத்தி வச்சு எடுத்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பண்ணிருந்துருக்கணும், டைம் கிடைக்கும் போது அப்பவே வந்து என்னம்மா தாத்தாச்சு. தாத்தா கீழே இருக்கிறாருமா. தாத்தா இருக்காருமா. அப்பா வந்து கீழே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தாத்தா கிட்ட போறாராம். இங்க வா அம்மா கூட்டு போறேன். இங்க வா, நீ போக கூடாது தனியா. ஜஸ்டா அப்பாவே வராரு. டாய் ஒருவேளை அப்பா குரல் கேட்டுதான் தாத்தா வர்றாருன்னு சொல்லிட்டு போறாரோ. அப்பா வராரு. இவர் ஒரே டான்ஸ் பாரு. ஹேய் இங்க பாருப்பா, தேங்காய் எடுக்க வருது. இந்த கத்தி ஒரு கத்தி ரெடியா எடுத்துன்னு வந்துட்டேன் நான். வராதெல்லாம் அப்படியே நம்ம ஓட உடச்சிடலாம்ல. தேங்காய் ஓடுல இருந்து பாத்தீங்கன்னா தனியா எடுத்தாச்சு. சூப்பரா இருக்கு பேபி. நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு போல பேபி. இன்னும் காயணுமா ஃப்ரெண்ட்ஸ்? காய தான் எண்ணெய் வருமா பேபி? கட் பண்ணி போட்டு காய வைக்கணும். கட் பண்ணுமா முழுசாத்து போய் போட்டுடலாமா? இப்ப
வேணா போடலாம். அது அப்படியே மோசமாக எடுக்கணும். இதுமாதிரி தான் எடுத்து இன்னும் ஒரு 2 நாள் காய வைக்கணும் பேபி. சரி நீங்கள் எல்லாம் எடுங்க, நான் போய் டீ போடுறேன். டக்குன்னு போட்டுனா போ. ஓகே. உனக்கு டீ வேணுமாம்மா? உனக்கு பால் தான். ஓகே. அவர் இப்பெல்லாம் வந்து பாலே குடிக்க மாட்டாரு. எனக்கு டீ வேணும், டீ வேணும்ன்றாரு. என்ன வேணும்? ஜஷிதாக்கு என்ன வேணும்? டீயா? உனக்கு பால் தான் நீ குடிக்கணும், டீ குடிக்கக்கூடாது. அம்மா உனக்கு பால் போட்டு தரேன். டீ தான். ருசி பிடிச்சிட்டாரு அவரு. பால் வேணாமா, டீ தான் வேணுமா? பாப்பாக்கு பால் வேணா, டீ? பால் வேணாம், டீ டீ டீன்றாரு. கழுத்தை பிடிச்சி இப்படி ஆடி கண்டுறாரு இருப்பாரு அவரு. இங்க பாரு, உனக்கு வந்து அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? ஏன் பேபி பல்ப் வாங்குற? ஜஷ்தா ஜஷ்தா உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ஒரு மாற்றி மாற்றி தான் சொல்லுவா அவ. ஜஷ்தா உனக்கு அப்பா பிடிக்குமா தாத்தா பிடிக்குமா? தாத்தா. தாத்தா பிடிக்கும், தாத்தா கிட்ட போயிடுவாரு அவரு. அப்படியே சமையல் வேலாம் தடபுடலாம் செஞ்சுட்டேன். பாப்பா வந்து நான் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு தான் லாஸ்டா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அறக்க பிறகு அப்படியே கிளப்பி விட்டுட்டேன். அப்புறம் நேத்து வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. சோ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கா. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கா, சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பா கூட வந்து பாத்தீங்கன்னா ஜஷிதா சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு பாத்தீங்கன்னா, என்ன செஞ்ச? காலையில நான் லஞ்ச் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டேன். ஜஷிதா என்னைக்கெல்லாம் ஸ்கூல் போறாளோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிய வேலை எனக்கு ஃப்ரீ. காலையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆமா. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம், ஒயிட் ரைஸ் கம்மன்னு வந்து சங்கரா மீன் குழம்பு வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு. ஸ்கூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளிப்பொடி சாம்பார் வந்து வச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி சுட்டுருக்கேன்ப்பா, இட்லி. அதுக்கப்புறம் ஜஷிதாக்கு சைட் டிஷ்க்கு முட்டை. அப்புறம் நண்டு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நண்டு ஃப்ரை வந்து பண்ணிருக்கேன். எவ்வளவு பண்ணிருக்காரு பாரு. எல்லாமே வந்து பண்ணிட்டேன். மார்னிங் அப்பா வந்து கஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு தூரம் சமைச்ச இட்லி எல்லாம் சுட்டேன் அப்பாக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி சாப்பிட்டு இருக்காரு. ஜஷிதா வந்து என்னமா ஜஷிதா உவா சாப்பிடல. அவர் வெறும் மாம்பழம் மாம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஷிதாக்கு மாம்பழம் தான் ரொம்ப பிடிக்குது போல இருக்குது. வாய்க்குள்ள கை விடக்கூடாதுமா. சாப்பாடு மட்டும் எடுத்து கொஞ்சம் பொறுமையா சாப்பிடணும்னா. ஜஷிதா யூனிஃபார்மா போட்டாரா, இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவார. அப்பா கிட்ட காட்டுமா யூனிஃபார்ம் எப்படி இருக்குது பாப்பா. அப்பா கிட்ட காட்டு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜஷ்விதாவோட ஸ்கூல் யூனிஃபார்ம். ஃபுல்லா மேல இருந்து தாத்தா கிட்ட காட்டுறாரா? அவ்வளவுதான், அதேதான் பெருசா தான் இருக்குது. ஆமா டக்கின் தான் பண்ணணும், டக்கின் தான் பண்ணணும். அழகா காட்டுறா. சுத்தி காட்டுமா ஜஷிதா. ஜஷிதா ஸ்கூல் யூனிஃபார்ம் இதுதான் பாப்பா. டக்கின் பண்ணா சூப்பரா இருக்குதுமா. இப்பதான் கரெக்டா இருக்குது. ஆமா. அப்பாட்ட காட்ட. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்கு, ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ 2 யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க 2 கலர்ல. என்ன இன்னைக்கு எந்த கலர் போடணும்னு சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு அனுப்ப வேண்டியதா. இன்னைக்கு வந்து பிங்க் கலர் சொன்னதுனால பிங்க் கலர் போட்டாச்சு. சூப்பரா இருக்குமா? தாத்தா கிட்ட சொல்லு, ஸ்கூல் போறோம் தாத்தா சொல்லு. தாத்தாக்கு பாய் சொல்லு. தாத்தா வா. ஜஷிதாக்கு நல்லா மேக்கப் போடு. நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே அதை பண்ணீங்களா ஜஷிதா? ஹோம்ஒர்க் பண்ணியாமா? பண்ணல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜஷிதாக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஜஷிதா முத நாளே ஹோம்ஒர்க் பண்ணாம அப்படியே வச்சிருக்காரு, எதுவுமே பண்ணல. பொம்மை பேக் இது அம்மா பேக் மாட்டி விடுறேன். குட்கெல்லாம் சமத்தா போய்
ஸ்கூல்ல படிச்சுட்டு வரணும்னா சரி பேக் மாட்டிக்கு போலாம். அவரே மாட்டுறது பாரு. எல்லாம் தெரியும் ஜெஷிதாக்கு. இரு தாத்தாக்கு பாய் சொல்லல, நீ மட்டும் வர. தாத்தா ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வா. தாத்தாக்கு பாய் சொல்லிட்டு அப்போ. பாய் தாத்தா சொல்லு. தாத்தா பாய். தாத்தா பாய். தாத்தா பாயா என்ன தெரியல, ஏதோ சொல்றா. தாத்தா பாய். முத்தா தாத்தா. தாத்தா பாய். இந்தா இது தூக்க முடியாது, அம்மா தூக்கினோட்டா. போ ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழகா யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ஜாலியா கிளம்புறாரு. ப்ரீ ஸ்கூல் தான் போறா. ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கு. ஜெஷிதா யூனிஃபார்ம்லாம் போட்டா பிறகு. அம்மா பாய். அம்மா பாய். இந்தா குட் கேர்லா படிச்சுட்டு வரணும்னா ஸ்கூல்ல போய் என்ன படிப்பீங்க? ஜிபியா? ஏபிசிடி சொல்ல. ஏபிசிடி போலாமா? பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். பாய். குட் கேர்ள். சரிம்மா. நேத்து தான் அழுதுனே போனாரு, இன்னைக்கு பரவாயில்ல ஜாலியா சிரிச்சிட்டு போறாரு. அதேதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈவினிங் டைமா பார்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்க நிறைய வேலை வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம் தான் வந்திருக்கோம். நம்ம மெட்டீரியல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, யூஸ் பண்ணிட்டு மீந்த மெட்டீரியல்லாம் தூக்கி வந்து வெளியே போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல ஸ்டோர் ரூம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோர் ரூம் இருந்திருந்தா எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல எடுத்து வச்சிட்டு இருக்கலாம். நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ண கடப்பாறை, அப்புறம் பாண்டு, மண்வட்டி எல்லாமே வெளியில தான், வீட்டுக்கு வெளியில தான் போட்டு வச்சிருக்கோம். ஆமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த கம்பி பாட்டில் பொறுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு நாளைக்கு வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அதனால இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நம்ம சேஃபா மேல வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டை மாடியில வச்சிடலாம். ஓகேவா? ஒரு வந்து ஏன் இன்னும் நீங்க புது வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது கோட் வந்து அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அடிக்கணும். இன்னும் கொஞ்சம் குறை வேலை எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதெல்லாம் முடிச்சா வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். ஆமா, ஏன்னா அதுக்கு மேல டைம் இல்ல. இந்த வாடகை வீடுமே நாங்க காலி பண்ணி ஆகணும். ஆமா, பிப்ரவரி மாசம் தான் லாஸ்டா சொல்லி இருந்தோம். ஸோ அதனால இந்த மாசம் கடைசி அமாவாசை வருது இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அமாவாசை அன்னைக்கு தான் நல்ல நாளுன்றதுனால அன்னைக்கு கிளம்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அங்க கிளீன் பண்றது இங்க கிளீன் பண்றது 2 வேலையும் வந்து பாத்தீங்கன்னா. ஆமா, வீடியோ வேற வந்து ஏன் சரியா போட முடியலன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கண்ணுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கண்ணுலாம் செவந்து உருட்ட ஆரம்பிச்சிச்சு, ஒரே தலைவலி. ஸோ 2 நாளா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்பதான் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் வந்து நார்மலா வேலை பார்க்க ஆரம்பிக்க போறேன்ப்பா. வேலை பாக்குறியா? இந்த மண்வெட்டியாவது மேல வச்சுருக்கலாம். இது மாதிரி வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல இது மாதிரி போட்டு வச்சா யாரா இருந்தாலும் எடுத்துட்டு போகதான் தோணும். இதெல்லாம் எடுத்து பத்திரமா வைக்கணும் இல்லையா? மண்வெட்டி இதெல்லாம் எடுத்து போய் எடைக்கு போடலாம் பேபி. வேணாம்ல இதெல்லாம் எல்லாமே எடைக்கு போடுறதுதான். எடைக்கு போடுறதெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிடணும். எடுத்து போய் எடைக்கு போட்டுணும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்பிலாம் நிறைய துண்டு கம்பிலாம் மீந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எப்போ எடைக்கு போட்டாச்சு. இது வந்து செகண்ட் ரவுண்ட். இந்த ஃபினிஷிங் ஒர்க்ல மீந்தது. அந்த கேட்டு போடுறத அந்த கண்ணாடி வச்சாங்க இல்லையா பால்கனிலாம், அங்க மீந்தது. அதெல்லாம் முக்கியமா பார்த்து எடு. காலை வெட்டிடும் பொழுது இப்போ எடுக்கும்போது அது மேல கம்பி இருக்குது, போது அதை எடுக்கணும். நீ மாட்டம் மாணவரே எடுக்கிற மண்வெட்டி எடு. கம்பி வளைக்கிறது, பெரிய கம்பி வளைக்கிறது. இல்லையே, இன்னும் கொடுக்கல, வீட்டு உள்ளதான் இருக்கு. 2 எடுத்து போகிறியா? எல்லாமே நம்மளுது தான். ஒரு கடப்பார மாதிரி இது இருக்கு. இதுக்கு அப்புறம் இது யூஸ் ஆகுமா? இதுக்காவது நமக்கு யூஸ் ஆகாத செஞ்சா எடைக்கு தான் போடணும். அதை எடுத்துட்டு போ. இங்கே வச்சுட்ட எடைக்கு போறதெல்லாம் கீழே வச்சிடலாம். சேஃப்டியா வேணும்ன்றது மேலே வச்சுட்டு. ஓகே. சரியான வெயிட்டா இருக்கா? நம்ம இன்டீரியர் ஒர்க் பண்ணோம்ல, அதோட லேமினேட் எல்லாம் மீண்டது இருக்கு நிறைய. இதெல்லாம் இதுக்கப்புறம் எதுக்கு தேவைப்படும்? நிறைய அட்டை இந்த கட்டெல்லாம் மீந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஜஷிதாக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ரைட்டிங் டேபிள் அது மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணலாம். எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி. ஆமாம், அது இருக்குல்ல, இதை வச்சு ரைட்டிங் டேபிள் ஜஷிதா என்ன கேட்டாலும் நானே ரெடி பண்ணி தரேன். நீயே ரெடி பண்ணிடுவியா? சரி, இதெல்லாம் வச்சு ஏதாவது கட்டில் அது மாதிரி ஏதாவது செய்ய முடியுமா?
வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லையா? ராஜா வாய்ப்பு இல்லை. அவ்வளவு மெட்டீரியல் தான் இல்லை. இதெல்லாம் பெருசா பிளைவுட்லாம் கலரு ப்ளூ கலர் ஒரு முழு ஷீட்ஸ் இங்க ஃபுல்லா இருக்கு. எதுமா மேல எடுத்துட்டு போ. வீடு டோர்லாம் திறக்கணும். தூக்கி விடுவா பேபி. ஃப்ரெண்ட்ஸ் பேபி வந்து பாத்தீங்கன்னா என்ன வெயிட் எனக்கு தான் தெரியும். தூக்கி விடுவா தானே கேட்டேன். இவர் நானே தூக்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. குறுக்க எப்படி எடுத்து போக முடியும் பேபி? நீட்ல வச்சுக்க. நீட்டு திருப்பி வேண்டியது அப்படி தவைய பிடிக்கிறதுக்கு வாசலியா இருக்கும்னு பாக்குறேன். கயிறு எப்படி பிடிக்கும் அப்படியே இதுவும் பிடிச்சிக்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுல ஸ்டோர் ரூம் இருக்கிறதுனால மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போ. ம் பார்த்து எடுத்துட்டு வா பேபி. ஹைட்டு பேபி வீடு கட்டுறது இன்னைக்குதான் ஹெவியான வேலை பாக்குற போல பேபி. ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீடியோ 2 நாளா எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். 2 மார்னிங் ரொட்டீன் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா சேர்த்தாச்சு. ஆமா. சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வீடியோல நான் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பேசியிருந்தேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. சோ நீ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மா சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேசுனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உங்க சப்போர்ட் அண்ட் லவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எப்படி வந்து எங்களோட மணி வந்து சேவ் பண்ணி மேனேஜ் பண்ணி எப்படி நாங்க வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி திடீர்னு வந்து வீடு கட்டிட்டீங்கன்றதுக்கான ஆன்சர் தான். நாங்க திடீர்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணல. சோ ஆரம்பத்துல இருந்தே சேவ் பண்ணி வச்ச அமௌண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆச்சு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். முக்கியமான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணல. சோ இந்த யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தது. யூடியூப் தான் எங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம். சோ இந்த யூடியூப் மூலமா தான் பிசினஸ் எல்லாம் கூட எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து கத்துக்கிட்டோம். சாரி பிசினஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். சோ இதுக்கப்புறம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஆமா. சோ அதனால நிறைய வந்து எங்க லைஃபை சேஞ்ச் பண்ணதும் யூடியூப் தான். சோ அது வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நான் கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அதனால வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அது வீடியோ ரொம்ப லென்த்தா போனதுனால பேச முடியல. சோ அதையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டேன். சோ இவ்வளவு நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.